அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 3/1/2025 இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார சதுர்த்தினே சொல்லலாம். இன்றைய நாள் வளர்பிறை சதுர்த்தி. இன்று முப்பெரும் தெய்வங்களை வழிபட்ட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாள மகாலட்சுமி வழிபாடு, இரண்டாவதாக சுக்கிர பகவானுடைய அருளாசி நிச்சயமாக கிடைக்கும். அதைத் தொடர்ந்து இன்று வளர்பிறை சதுர்த்தினால விநாயகரோட அருள் ஆசி அனைத்தையும் பெற, கோடீஸ்வர யோகம் பெற விநாயக பெருமானுக்கு விருப்பமான இந்த ஒரு பொருளை விநாயகர் கோயிலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் பெற்றுத்தரும் அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது வழிபாட்டிற்குரிய மாதம்னு நம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பலரும் மார்கழி மாதம் முழுவதும் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்குள்ள விநாயகரை வழிபாடு செய்வாங்க. அதிலும் குறிப்பாக அரச மரத்தடி விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் ஆண்களும் பெண்களும் பலரும் இன்று இருக்கிறாங்க. இப்படி வழிபாடு செய்கிறதுனால அவங்களுக்கு முக்கியமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற வரம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன வேண்டுனாலுமே அது அப்படியே நிறைவேறும். இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதுவும் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் இப்படி இந்த ஒரு பொருளை வைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும். அப்போ இந்த கோடீஸ்வர யோகம் தரும் பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 19ஆம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி. சதுர்த்தினாலே நம் எல்லாருக்குமே தெரிஞ்சது அது விநாயகருக்கு உரிய திதி. வளர்பிறையில் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால சதுர்த்தினால இது சதுர்த்தி. இந்த சதுர்த்தியை சுக்கிர சதுர்த்தின்னு நம்ம சொல்வோம். இந்த சதுர்த்தி நாளன்று நாம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சுக்கிர பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும். இப்போ எப்படி வழிபாடு செஞ்சோம்னா சுக்கிரனோட அருளும் கோடீஸ்வர யோகம் பெற்று மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகத்தால் நாம் நல்வாழ்க்கை நாம் பெற முடியும்னு பார்க்கலாம். இந்த வழிபாடை இன்றைய நாள் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி இன்று வழிபாடு செய்யும் பொழுது நல்ல நேரத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் ஆரம்பிங்க. அது ராகு காலமாக யமகண்டம் இந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அரச மரத்தடி விநாயகர், அப்படி இல்லைன்னா வன்னி மரத்தடியில் இருக்கும் அந்த விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி செஞ்சால் தான் உங்களுடைய நீங்கள் வேணுகின்ற பலன் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது விரைவிலேயே கிடைக்கும். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடியில் உள்ள விநாயகரோ வன்னி மரத்தடி விநாயகரோ இல்லாத பட்சத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை வழிபாடுக்கு நம்ம முக்கியமாக தேவைப்படக்கூடிய அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னா அச்சு வெல்லம் தாங்க. இந்த அச்சு வெல்லங்களை நீங்கள் கடையிலேருந்து டைரெக்டாக வாங்கிட்டு நேராக நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும். விநாயகர் கோயிலுக்கு போய் அங்கே உள்ள அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் அழகு வாய்ந்த அந்த விநாயகரோட பாதத்தில் இந்த 5 அச்சு வெல்லங்களை நீங்கள் வச்சுட்டு முழு மனதோட நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. நினச்சிட்டு மனதார வேண்டுங்க. உங்களால் என்ன அளவுக்கு எண்ணிக்கையில் வாங்கி கொடுக்க முடியுமோ, அது 5, 7, 11 இந்த மாதிரி எண்ணிக்கையில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் அச்சு வெல்லங்களை வாங்கி அவர் பாதத்தில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க மனதார. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 11 முறை நீங்கள் விநாயகர் நல்லா சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டு வேண்டுதல் எல்லாம் மனதார நினச்சி வேண்டிக்கோங்க. அந்த அச்சு வெல்லத்தீங்க அப்படியே எடுக்காமல் விநாயகர் பாதத்தில் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் நேராக விநாயகரை வலம் நேராக வந்துடலாம் நம்ம கோயிலேருந்து வெளியில். அப்படி வரும்போது வீட்டிற்கு நீங்கள் வரும்போது வேறு எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாது. வேறு எந்த பொருளையுமே நீங்கள் வாங்கக்கூடாது. எந்த பொருளையும் நீங்கள் மற்றவங்களுக்கு தரவும் கூடாது. கோயில் முடிச்ச உடனே நேராக வீட்டுக்கு வந்துடணும். வீட்டில் உள்ள பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். இப்படி வளர்பிறை சுக்கிர சதுர்த்தி நாளன்று விநாயகரின் பாதத்தில் அந்த அச்சு வெல்லத்தை வச்சு நாம் வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்ட நிலை மாறும். எவ்வளோ பெரிய கஷ்ட நிலை,
சிக்கலான முடிச்சு போட்ட நிலையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதோடு சுக்கிர பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது வெள்ளிக்கிழமையில வந்திருக்கனால நம்ம இப்படி வழிபாடு செய்கிறதுனால ஒரு இனிப்பு பொருள்னால மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள் இனிப்பு பொருள் வேற, சுக்கிர பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும். வளர்பிறை சதுர்த்தி வேற. அதனால இப்படி அச்சு வெள்ளத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால 3 தெய்வங்களோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று கோடீஸ்வர யோகம் நமக்கு நல்வாழ்க்கை அமையும். விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான இந்த பொருளை நீங்கள் விநாயகர் பெருமானிடம் வச்சு வழிபாடு செய்கிறதுனால நல்ல வாழ்க்கை அமையும். நீங்கள் வேண்டும் பொழுது முழு மனதோட வேண்டுங்க, முழு நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செஞ்சு நிச்சயமாக நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். ஏன்னா வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு சதுர்த்தி தினம்னே சொல்லலாம். அதனால நிச்சயமாக இன்றைய தினம் கோயிலுக்கு போய் விநாயகர் பெருமான் பாதத்தில் அச்சு வெள்ளத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை முறையில் வேண்டிட்டு வாங்களேன். நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம், செல்வ செழிப்பான நிலை ஏற்படும். வெள்ளிக்கிழமை நாள மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்ய நீங்க மறந்துடாதீங்க. தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்க. நன்றி.